நமது அரசாங்கத்துக்கு முன்பாகவே இந்த விகாரை அமைக்கப்பட்டிருந்தது. இந்த தையிட்டி விகாரை அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகளை பொதுமக்களுக்கு கையளிப்பதற்காக நாங்கள் இன்று அவர்களுக்குரிய காணிகளை அடையாளம் செய்து அளந்து அவர்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்காக இன்று காலை 8 மணியிலிருந்து அரசு அதிகாரிகள், அரசு அதிபர் மற்றும் தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் உட்பட கொழும்பிலிருந்து வந்திருந்த நில அளவை திணைக்கள அதிகாரிகள் மற்றும் தொல்லியல் பொருள் திணைக்கள அதிகாரிகள் அனைவருமே இன்று வந்திருந்தோம். ஏனெனில் இந்த விகாரையானது எங்களுக்கு தெரியாத காலத்தில் எமது அரசாங்கத்துக்கு முன்பாகவே இந்த விகாரை அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாங்கள் இந்த விகாரை பொதுமக்களுக்கு சொந்தமான காணியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிட்டதன் பேரில் அந்த காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இன்றைய தினம் நாங்கள் ஒரு முயற்சியை எடுத்திருந்தோம். ஆனால் அந்த முயற்சிக்கு காணி உரிமையாளர்கள் பல்வேறு அழுத்தங்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். முதலில் கடிதங்கள்லாம் கேட்டார்கள். நாங்கள் அந்த கடிதங்கள் எல்லாத்தையும் அவர்கள் கேட்ட மாதிரியே எழுதியெல்லாம் கொடுத்திருந்தோம். அதுக்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள் அதெல்லாம் லெட்டர் தர வேண்டும் என்றார்கள். எங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்றார்கள். நாங்கள் எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்காகத்தான் நாங்கள் போராடி எல்லா அதிகாரிகளோடும் கதைத்து உள்ளுக்கு இருந்த பௌத்த துறவிகளோடும் இதை பற்றி கதைத்து நாங்கள் ஒரு முடிவுக்கு அளக்க தொடங்கும் பொழுது கடிதத்தை தங்களுக்கு தர வேண்டிய அந்த கடிதத்தை உங்களுக்கு அந்த கடிதத்தின் கொப்பியும் நாங்கள் உங்களுக்கு தாரோம், நீங்கள் அதை பார்வையிடலாம். அவர் சொல்கிறார் அதை தாங்கள் லெட்டர் ஹெட்டில் போட்டு தந்தால் தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த முயற்சி இன்றைக்கு எங்களுக்கு இதாவது தோல்வி ஆயிட்டது. ஏனென்றால் அந்த காணி உரிமையாளர்களின் ஒத்துழைப்பு இன்மையால் இந்த முயற்சி இந்த தோல்வியாகிவிட்டது. எனவே இது தொடர்பில் நாங்கள் இனி அடுத்த நடவடிக்கை தான் போகணும். இனி பொதுமக்கள் அவை தான் காணி உரிமையாளர்கள் இனி அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கு. புத்தசாசன அமைச்சிலே நடைபெற்ற கலந்துரையாடலின் பிரகாரம் புத்தசாசன அமைச்சினுடைய செயலாளருடைய எழுத்து மூல அறிவுறுத்தலின் பிரகாரம் இன்றைய தினம் கொழும்பிலிருந்து புத்தசாச அமைச்சினுடைய அதிகாரிகள், நில அளவை திணைக்களத்தினுடைய உத்தியோகத்தர்கள் உட்பட யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய உத்தியோகத்தர்கள் சகிதம் நாங்கள் இன்று இந்த காணி அளவீட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தோம். அந்த வகையிலே காணி உரிமையாளர்கள் 42 பேர் ஏற்கனவே இந்த பிரதேச செயலாளர் மூலம் பதிவு செய்திருந்தார்கள். தங்களுடைய காணியை அடையாளப்படுத்துவதற்காக அனுமதிக்குமாறு அந்த அனுமதிக்கப்பட்ட 42 பேரையும் நாங்கள் உள்ளே எடுத்து அவர்களை இந்த காணி அளப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்த போது அவர்கள் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகளை வைத்தார்கள். முதலே நில அளவை திணைக்களத்தினுடைய கொழும்பு அதிகாரிகள் வந்திருந்தார்கள். அவர்களிடமிருந்து கொழும்பிலிருந்து வந்த சிங்கள உத்தியோகத்தலை அளக்க வேண்டிய தேவையில்லை, தமிழ் உத்தியோகத்தலை கொண்டு அளவுங்கள் என்று கூறினார்கள். அதற்கும் நில அளவை திணைக்களத்தினர் சம்மதம் தெரிவித்தார்கள். அதன் பின்னர் இது சம்பந்தமாக அவர்கள் ஒரு கடிதத்தை தந்து அதிலே எங்களை ஒப்பமிட்டு தருமாறு அரசாங்க அதிபருக்கு முன்னிட்ட கடிதத்தை தந்திருந்தார்கள். அதிலே பல்வேறுபட்ட நிபந்தனைகளை, பொருத்தமற்ற நிபந்தனைகளை கூட விதித்திருந்தால் ஆகவே நாங்கள் சொன்னோம், நாங்கள் இந்த காணிகளை, மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்கக்கூடிய நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் உங்களுக்கு இந்த காணி அளக்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு கடிதத்தை தருகின்றோம் என்று சொல்லி நாங்கள் உத்தியோகபூர்வமான கடிதத்தை அதில் அந்த குழுவை சேர்ந்த 6 உறுப்பினர்கள் என்று இந்த அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், அதேபோல் புத்தசாச அமைச்சினுடைய அதிகாரிகள் மற்றும் ஒனூர் சேர்மன் உட்பட அதிகாரிகள் கையொப்பமிட்டு நாங்கள் அந்த கடிதத்தை வழங்கிய போது அந்த கடிதத்திலே எந்த விதமான ஒரு லெட்டர் ஹெட்டிலே கடித தலைப்பிலே அந்த கடிதத்தை வழங்குமாறு கூறியிருந்தாங்க. நாங்கள் சொன்னோம் 6 அதிகாரிகளும் வேறு வேறு திணைக்களத்தை சேர்ந்த நாங்கள். ஆகவே தெல்லிப்பளை பிரதேச செயலாளருடைய லெட்டர் ஹெட்டிலே நாங்கள் அந்த கடிதங்களை வழங்க முடியாது என்று இறுதியாக நாங்கள் தெல்லிப்பளை பிரதேச செயலாளருடைய பதவி முத்திரையோடு அவருடைய கையொப்பத்தை இறுதியாக இட்டு நாங்கள் அந்த கடிதத்தை வழங்கின போது அவர்கள் ஒரு சிறிய விடயத்திற்காக ஒரு கடித தலைப்பிலே இந்த கடிதம் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் நாங்கள் அளக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். நாங்கள் காலை 8 மணிக்கு இந்த பிரதேசத்திற்கு நாங்கள் எல்லோருமே வந்தோம் இந்த பொதுமக்களுக்குரிய காணிகளை அளவீடு செய்வதற்காக. ஆனால் அவர்களுடைய இத்தகைய நடவடிக்கை உண்மையிலே இந்த காணி அளவீடு தொடர்பான ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதற்குரிய நடவடிக்கையை எங்களால் எடுக்காமல் முடியவில்லை. ஏன்னா நாங்கள் கொழும்பில் நடைபெற்ற கூட்டங்களிலே இந்த காணிகளை அளக்கின்ற போது இந்த காணிக்குரியவர்களும் சமூகம் அளிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்ததன் அடிப்படையிலே அமைச்சு அல்லது அந்த குழுவினர் இந்த காணியிலே இந்த பொதுமக்களையும் அளப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு எழுத்து மூலமான அறிவுறுத்தலை நாங்கள் வழங்கியிருந்தோம். ஆகவே இன்று உண்மையிலே கொழும்பிலிருந்து வந்த அதிகாரிகள் நாங்கள் எல்லோருமே காத்திருந்து எந்த விதமான முடிவும் அவர்களாலே அந்த சொல்லப்பட்ட விடயம் ஒரு பொருத்தமான காரணத்தை கேட்டிருந்தால் உண்மையிலே நாங்கள் அதிலே நியாயபூர்வம் இருந்தால் நாங்கள் கேட்டுக்கலாம். ஒரு கடித தலைப்பிலே கடிதங்கள் தரப்படவில்லை அல்லது கடித தலைப்பிலே அந்த எங்களுடைய கையொப்பமிடவில்லை என்று சொல்லுகின்றது எந்த விதத்திலும்
ஒரு நியாயபூர்வமான இல்லை ஒரு பொருத்தமற்ற விடயமாக இருக்கின்றது. ஆகவே இது மேலே எங்களுக்கு வேதனை அளிக்கின்றது. ஏனென்றால் இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் கௌரவ மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவருமே இது விடயங்களில் நாங்கள் கூடிய அக்கறை எடுத்து செயற்பட்டிருந்தோம். ஆனால் இன்று அவர்கள் இந்த ஒரு கடித தலைப்பிலே கையொப்பமுடையில்லை என்று சொல்லுகின்ற ஒரு பொருத்தமற்ற அந்த கோரிக்கையின் காரணமாக இன்று இந்த அளவீட்டு பணி நடைபெறவில்லை. அவர் தன்னுடைய 2-3 எல்லைகளை மட்டும் காட்டியிருந்தார், முழுமையாக காட்டினார். பிரதேச சபை என்ற பாதை அடையாளம் காணப்பட்டது. ஆனால் காணி உரிமையாளர்கள் தங்களுடைய இது தனியார் காணி என்ற ரீதியிலே காணியினுடைய உரிமையாளர்கள் வந்து தங்களுடைய எல்லைகளை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் நாங்கள் அவர்களை அழைத்து அவர்களிடம் இந்த வினயமாக இந்த கோரிக்கை முன்வைத்த போதும் அவர்கள் எந்த விதத்திலும் ஒரு பொருத்தமான ஆரோக்கியமான கோரிக்கை முன்வைத்திருப்பவர்களாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அதை பரிசீலித்திருப்போம். ஆகவே வேறு திணைக்களைச் சேர்ந்த அதிகாரிகள் ஒரு பிரதேச செயலகத்தினுடைய கடித தலைப்பிலே கையெழுத்து வந்தது பொருத்தமற்ற ஒரு விடயம். அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த விடயங்களை இன்று அறிக்கையாக அந்த கொழும்பிலிருந்து வந்த அதிகாரிகள் எங்களுடைய கையொப்பத்தோடு எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த குழு அடுத்த கூட்டத்தை கூடி அதுக்குரிய தீர்மானத்தை எடுக்கும். தையட்டியில் விடுவிக்கப்படாத காணிகளை விடுவிப்பதற்காக காணி உரிமையாளரிடம் காணியை அளந்து ஒப்படைப்பதற்காக என அழைக்கப்பட்டு நாங்கள் இங்கே வந்திருந்தோம். எனினும் நாங்கள் எழுத்து மூலமாக கேட்டுக்கொண்டதுக்கு அமைய கோரிக்கை வந்து முன்னெடுத்தோம் என்னென்றால் இந்த காணி வந்து அழைக்கப்படுவது காணி உரிமையாளரிடம் விடுவிப்பதற்காக என்பதனை எழுத்துப்பூர்வமாக கேட்டிருந்தோம். குறிப்பாக அது வந்து எங்களோட பிரதேச செயலர் வலிகாமம் வடக்கைச் சேர்ந்த தெளிப்படை பிரதேச செயலரால் லெட்டர் ஹெட்டில் அந்த கடிதத்தை கேட்டிருந்தோம். எங்களுக்கு அந்த கடிதம் வந்து தரப்படவில்லை. வாய்மொழி மூலமான உத்தரவாதத்தை நம்பி நாங்கள் அளப்பதற்கு சம்மதிக்க முடியாது. இது வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படலாம் என்பது எங்கள் காணி உரிமையாளர்களின் ஐயமாக இருந்தது. குறிப்பாக அவர்கள் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி தருவதற்கு தயாராக இருந்தார்கள். எவ்வாறு என்றால் காணி அளவிட்டு கையளித்தல், யாரிடம் கையளித்தல் என்ற சொற்பதம் அங்கே சேர்க்கப்படவில்லை. அப்போ நாங்கள் ஒரு கோரிக்கை முன்னெடுத்திருந்தோம், காணியை அளவிட்டு காணி உரிமையாளர்களிடம் கையளித்தல் என்ற ஒரே ஒரு சொற்பதம் காணி உரிமையாளரிடம் கையளித்தல் என்ற சொல்லை சேர்க்குமாறு தான் நாங்கள் கேட்டிருந்தோம். அதற்கு அவர்கள் ஆரம்பத்தில் சம்மதிக்க மறுத்துவிட்டார்கள். பின்னர் அவர்கள் ஒரு ஏபோ ஷீட்டில் லெட்டர் இல்லாமல் கையால் எழுதி ஒரு லெட்டர் ஒன்று தந்தார்கள். இது எதற்கென அமைக்கப்பட்ட ஒரு குழு இருக்கிறது. அந்த குழுவில் 6 பேர் அங்கத்துவம் வைக்கின்றார்கள். அவர்கள் வந்து தனிப்பட தங்களது பேரையும் கையொப்பத்தையும் விட்டு ஒரு பிளாங்க் சீட்டில் லெட்டர் இல்லாமல் அந்த கடிதத்தை ஒப்படைப்பதற்கு தயாராக இருந்தார்கள். நாங்கள் கேட்டுக்கொண்டது, இந்த கடிதம் வந்து எங்களுக்கு அந்த 6 பேரும் யார் என்று தெரியாது, அவர் கொழும்பில் இருப்பார்கள், எங்களுக்கு அவர்களை அணுக முடியாது. எனவே இந்த கடிதத்தை பிரதேச செயலரிடம் நீங்கள் கையெழுங்கள். பிரதேச செயலர் அந்த கடிதத்தை கோட் பண்ணி எங்களுக்கு தனது லெட்டரில் காணி அளவீடு செய்வது உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்கு என்பதனை தெல்லிப்பளை பிரதேச செயலர் எழுத்துப்பூர்வமாக எங்கள்கிட்ட தர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அணுகக்கூடிய ஒரு அலுவலர் எங்களோட பிரதேசத்தை சேர்ந்த பிரதேச செயலர். எனவே அந்த 6 பேரும் எங்களுக்கு யாருன்னு தெரியாது, ஃப்ராங்க் பண்ணவில்லை. ஒரு A4 ஷீட்டில் சைன் பண்ணுற ஒரு கடிதத்தை மட்டும் நம்பி நாங்கள் அவர்களின் கோரிக்கைக்கு இணங்கவில்லை. அவர்கள் அந்த எங்கள் கோரிக்கையை இணங்கி அந்த கடிதம் தரும் பட்சத்தில் நாங்கள் அழைப்பதற்கு தயாராக இருந்தோம். நாங்கள் எல்லா ஆவணங்கள் கொண்டு வந்திருந்தோம், அவர்களை தெளிவுபடுத்தி அதை அழைப்பதற்கு உதவுவதற்கு. ஆனால் அவர்கள் எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக காணி கையளிப்பதற்காகவே, காணி உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்காகவே இந்த அளவீட்டு பணிகள் நடைபெறுகின்றது என்பதனை பிரதேச செயலரின் லெட்டரில் கடிதம் தர மறுத்ததினால் இந்த அளவீட்டு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரிந்த வகையில் இது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவே அறிகிறோம். மூலமாக நேற்று வர பிரதேச செயலர், அரசாங்க அதிபர் எல்லாம் எங்களுக்கு அறியப்படுத்தினது வந்து இந்த காணிகளை தாங்கள் அந்த நியமிக்கப்பட்ட குழு யாராலன்றது எங்களுக்கு தெரியாது. ஒரு குழு நீதியமைச்சர், புத்த சாசன அமைச்சர், கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர், எங்களோட பிரதேச செயலாளர், அரசாங்க அதிபர், ஒன்னர் அமைப்பின் ஒரு பிரதிநிதி, அந்த புத்தகைக்கு உள்ளுக்கு இருக்கிற புத்தகைக்கும் அவர் சார்ந்த இன்னும் யாரோ இருக்கலாம், யாருன்னு தெரியாது. அங்கே பேசப்பட்டதுகள் எதுவுமே எங்களுக்கு உடனுக்குடன் அறிய தராவிட்டாலும் எங்களுக்கு இப்போ கடந்த கிழமை அறியப்படுத்தப்பட்டது. எங்களோட காணிகளை அளவிட்டு எங்களோட அளவு எல்லைகளை அடையாளப்படுத்தி மக்களுடைய காணிகளை விடுவிப்பதாக.
ஆனால் எங்களை இங்கே வந்த பொழுது கடந்த முறை அது இங்கே உள்ள யாரால் நிறுத்தப்பட்டது. திரும்ப எங்களுக்கு ஒரு எழுத்து மூலம் நாங்கள் கோரிக்கைப்பட்டிருந்தோம். எழுத்து மூலம் எதையும் தயங்கினர். இப்படி ஒரு எழுத்து மூலம் எங்களை இந்த முறை அழைச்சிருக்கிறோம். அங்கே இருந்த ஒரு கடிதம் வந்ததாயும் அந்த கடிதத்துக்கு நாங்கள் இந்த 17 பேரும் பேர் போட்டு இதே போல் லெட்டர் ஹெட்டில் ஒரு கடிதத்தை இதே போல் எல்லாரையும் போட்டு காணி எல்லைகளை அடையாளப்படுத்தி உங்களுக்கு விடுவிக்கிறதுக்குரிய ஏற்பாடாக கதைச்சதாக இருந்தால் அதை விடுவிக்கிறது ஏற்பாடாக அடையாளப்படுத்த போகிறோம் என்று எழுத்து மூலம் தர சொல்லி அவை எழுத்து மூலம் தர்றதுக்கு கடுமையாக பின்வாங்கி மனத்தியால கணக்காக நாங்கள் அங்கால இருக்க உள்ளுக்கு கூட்டங்கள் நடைபெற்றது மாறி மாறி. இடையில பிரதேச சபை தலைவர் அங்கே அழைக்கப்பட்டார். முதல் அழைக்கப்பட்டது தெரியாது, இடையில வந்தார். வந்து பிரதேச சபை தலைவரும் இடையில் எங்களோட கலந்துரையாடி தான் பொறுப்புன்னு சொன்னார். எந்த வகையில் பொறுப்புன்றதை நாங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டோம். பிரதேச சபையில் முடிவெடுக்கப்பட்டது அதில் ஒரு போர்டு போடுறதாக. ஆனால் அந்த போர்டையே நீங்கள் போட முடியாமல் இருக்கிறீங்க, எந்த காணிகளுக்கு நான் பொறுப்பு அண்டு எந்த வகையில் சொல்லுவீங்களண்டு அவருக்கு அதுக்கு நியாயமற்ற பதில்களை சொல்லலாம், நியாயமான பதில் சொல்லலாம். அது ஒரு போர்டை போட இயலாத பிரதேச சபையாலையும் அதன் தலைவராலையும் இந்த காணிகளுக்கு பொறுப்பன்ற உத்தரவாதம் எங்களுக்கு வாய் மூலம் தர இயலாது. அதை நாங்கள் ஏற்கவும் இயலாது. திரும்பவும் கதைச்சு எந்த ஒரு லெட்டர் பேட்டும் இல்லாமல் பிரதேச செயலர்ன்ற லெட்டர் பேட்டில் நாங்கள் கேட்டதுக்கு தர ரெடி இல்லைன்றதை தெளிவாக சொல்லிக்கணும். ஒரு வெற்றுத்தாளில் எழுதி அந்த கமிட்டி சார்பான அந்த 3 அமைச்சர்னார் இல்லை இந்த இடத்துல. கமிட்டி சார்பாக டிஎஸும் ஜிஏயும் அந்த ஓனர் அமைப்பின் பிரதிநிதியும் வந்த ஆக்களை அளந்து தள்ளாமல் இருக்கணும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. 2வது ஒரு விஷயம், நேற்று வரை எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது யாழ் மாவட்ட நில அளவு திணைக்களம் அளக்குவதாகவும் 2 பேரின் பேர் தான் கொழும்புல நில அளவு திணைக்களத்திலிருந்து 2 சேவிய சூப்பரண்டன்மார் வருவினம் என்று. இன்றைக்கு இங்கே வந்தது அங்கே இருந்து 2 டீம் சேவிய சூப்பரண்டன்மாரோட 2 டீம். அவை